ராகு கேது பயிற்சி. மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த ராகு கேது நிழல் கிரகங்கள், நிறம் மாறும் கிரகங்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதியோட பலன்களை கொடுக்கும். கோச்சார அடிப்படையில் சனியுடைய வீட்டில் ராகு, சூரியனோட வீட்டில் கேது. சனி சூரியன் பகை கிரகங்கள். ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி. இப்போ ராகு பகவானுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன். அவர் ஒரு மாதம் ஒரு கட்டத்தில் இருப்பார் அந்த சூரிய பகவான். ஏன்னா ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு ராசியில் இந்த சூரிய பகவான். அப்போ கேது பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும்? மாத ஒரு பலன்களாக இருக்கும். ஆனால் ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் நிரந்தரமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ ராகு பலமாக இருக்கார். அங்கே கேது பகவான் மட்டுமே மாத ஒரு பலன்களை கொடுக்கும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராகு பகவானும் கேது பகவானும் யாரோட வீட்டில் இருக்காங்க, எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டதிபதி யார்? சனி பகவானுக்கு பகை கிரகமா இல்லை நட்பு கிரகமா? இது மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த ராசியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள். 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம், இது குருவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். என்னோட கணக்குப்படி 11 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 11 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு 19 வருடங்கள் சனி தசை. 11 + 19 30. 30 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும் என்னோட கணக்குப்படி. இப்போ சனி தசை நடக்குது 16 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும். ராகு கேது பயிற்சி. 9ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு, 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய கேது. இங்கே என்னென்னலாம் கெடுபலன்கள் இருக்கோ, பாக்கியஸ்தானத்தில் சம்மந்தப்பட்டது, 9ஆம் இடம் சம்மந்தப்பட்டது, தசா ரீதியாக. ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானாதிபதி. இப்போ 10ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி கெடுபலன்கள் கிடையாது. இந்த ராகு கேதுனால உங்களுக்கு கெடுபலன்கள் கிடையாது. சகோதர சகோதரிகள்கிட்ட நீங்கள் இணக்கமாக போக முடியாது. இப்போது சண்டை சச்சரவுகள் அது இது வந்துட்டு போயிடும். அவங்களுக்கு 7 சனி அஷ்டம சனி இருந்தால் மட்டும்தான். மற்றபடி 7 சனி அஷ்டம சனி அவங்களுக்கு இல்லை, உங்களுக்கும் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. ஒற்றுமை இந்த காலகட்டங்களில் உண்டு. படிப்பு ரீதியாக ஏற்றத்தை பார்க்கலாம். படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சி. போட்டித் தேர்வுகள் நீங்கள் படிக்கிற காலகட்டத்தில் என்ன மாதிரியான தேர்வுகள் இருந்தாலும் சரி ஓரளவுக்கு வளர்ச்சி பார்க்கலாம். உங்களுடைய சுய தசாபுத்தி இருப்பை பொறுத்து. பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள், குடும்ப சுமை காரணமாக ஒரு சில பேர் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுவாங்க. இது மாதிரியான நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம். வேலை வாய்ப்பு எல்லாமே, சேமிப்பு எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல, கண்ட்ரோலுக்குள்ளே வரும். 21லேருந்து 30 வயசு வரைக்கும் சனி தசை என்னோட கணக்குப்படி நான் எடுத்துருக்கிறேன் வச்சுக்கலாம். இப்போ முன்ன பின்ன வரலாம் ஒரு சில பேருக்கு. சனி தசையில் இருக்கிறீங்க, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கன்ஃபார்மாக கிடைக்கும். ஏன்னா ராகுவுக்கு குருவுடைய பார்வை 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் ராகு. இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு வெளிநாடு எப்போ பாரு வெளிநாடு போயின்னு இருக்கிறது, வேலை நிமித்தமாக. அப்படி இல்லைனாக்கா வேலையில் இருக்கிறீங்க, வெளிநாடு அடிக்கடி போயிட்டு வருவாங்க தொழில் ரீதியாக. அது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு. இது வரைக்கும் வேலையில் ஏதாவது நெருக்கடிகள் இருந்தால் அந்த நெருக்கடிகள் மாறும். அப்படி இல்லை புதுசாக வேலை கிடைக்குதுன்னா கூட தூரம் போயிட்டு வேலை பார்த்துட்டு வர மாதிரி, ரொம்ப தொலைவில் போயிட்டு, அதாவது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு அப்பா அம்மா விட்டு புதுசாக வேலை கிடைக்குதுன்னா கூட அப்படி தான் இருக்கும். தூரம் போயிட்டு வேலை பார்த்துட்டு வர மாதிரியே அமைப்புகளை இந்த காலகட்டங்கள் கொடுக்கும். ஏன்னா சனி தசையில் அந்த அளவுக்கு நன்மை செய்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகம் செய்யக்கூடிய தசையாக இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து சனி தசை நிறைய நெருக்கடிகள் எப்படி இருந்தாலும் சரி, உங்கள் வேலையே கிடச்சிச்சு, வேலையில் நல்ல சம்பளம், கார் வாங்குறீங்க, இல்லை வீடு வச்சுருக்கீங்க, எல்லா வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் நிம்மதி இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலைகளை இந்த சனி தசையில் கொடுக்கும். இது சனி தசையோட காரகத்துவங்கள். ஏதோ வருது போகுது அப்படி தான் இருக்கும், மன அழுத்தத்திலே இருப்பீங்க. அது மாதிரி எதுவுமே இல்லைன்னா இதை விட அதிகமாக இருக்கும் பிரச்சனைகள் உங்களுக்கு. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, திருமண வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு ஜென்ம ராசியில் இருக்கார், 7ஆம் இடத்தை பார்க்குறார், ராகு பார்க்குறார், பேச்சாக்கூடிய ராகு. இப்போ கலத்திர தோஷம் இருக்கிறது, ராகு கேதுனால் பாதிக்கப்பட்ட ஜாதகங்கள், ராகு கேது தோஷமுள்ள ஜாதகங்கள் நிறைய பேருக்கு திருமண தடையாக இருக்கும் இல்லையா? இப்போ திருமண தடைகள் இருக்காது. இந்த திருமண தடையெல்லாம் விலகி இப்போ திருமணத்தை கூடி வச்சிரும். இப்போ திருமணம் ஆகிட்ட பிறகு கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவு ஏதாவது ஒன்றே வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா திருமணம் ஆன உடனே ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா செட்டே ஆகாது. அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு
ஓரளவுக்கு வளர்ச்சி பார்க்கலாம். அதாவது சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு இதுதான் அப்படின்ட்டு சாதாரணமாக போயிடுவீங்க. இது வரைக்கும் மன நெருக்கடிகளை அதிகமாக கொடுத்துருக்கு, இப்போ கொடுக்காது. மன நெருக்கடி கொடுக்காது. தொழில் ரீதியாக ஏற்றம், வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம். இப்போ கவர்மெண்ட் ஜாபுக்காக நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, எக்ஸாமெல்லாம் எழுதிருப்பீங்க, ஒரு பாசிட்டிவான பதில் வருமானு வெயிட் பண்ணுவீங்க. அது வந்து பரவாயில்ல, ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலம். ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு மட்டுமே ஒரு சில தடை தாமதங்களை கொடுத்துனே இருக்கும். வருமோ வராதோ இது மாதிரி மன அழுத்தங்களை கொடுத்துட்டே இருக்கும். வேலையில் இருக்கிறீங்க, பர்மனெண்ட் இல்லை, பர்மனெண்ட் ஆகும். வேலையில் இருக்கிறீங்க, அந்த வேலையில் வந்து சம்பள உயர்வு இல்லை, இப்போ சம்பள உயர்வு கிடைக்கும். உயர் பதவிகள் கூட ஒரு சில பேருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த மாதிரியான காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, உயர் பதவிகளுக்கு உங்களுக்கு பொறுப்புகளை கொடுப்பாங்க. கூப்பிட்டு ஒரு இடத்துல நீங்கள் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். 30 வயசுக்கு மேலே 47 வயசு வரைக்கும் புத தசை, ராசியாதிபதி தசை, 4 குடைவன் தசை. இது சிறப்பான தசைன்னு சொல்லலாம். ராசியாதிபதி தசைன்றதுனால, 4ஆம் அதிபதி தசை அப்படின்றதுனால கிடையாது. வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கக்கூடிய கிரகம். உயர்கல்வி, கல்வி சம்பந்தப்பட்டது, தாயாரின் உடல்நிலை சொல்லக்கூடிய இடம் 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்துல இப்போ அம்மாவுக்கு வந்து உடல்நிலை ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தால் கிளியர் ஆகும். மருத்துவ செலவுகள் எடுத்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் கிளியர் ஆகும். வேலை ரீதியாக அடிக்கடி வெளிநாடு போயிட்டு வர மாதிரி, இல்லை வெளியூர் போயிட்டு வர மாதிரி அலைச்சலை கொடுக்கும். ஒரு இடமா நீங்கள் வேலை பார்க்க மாட்டீங்க இந்த ராகுக்கு அது பயிற்சிக்கு பிறகு. பாகிஸ்தானத்தில் வரக்கூடிய ராகு நிறைய வெளி உலக தொடர்புகளை கற்றுக் கொடுக்கும். வெளியாட்களுடன் ஒரு உறவு முறைகளை ஏற்படுத்தும். தேவையில்லாத நபர்கள் கூட நீங்கள் நட்பு உறவு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, இது சகோதர சகோதரிகள்கிட்ட மட்டும் கொஞ்சம் உஷாரா இருங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு சில தடைகள் உண்டு. அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. கேது பகவான் வந்து உங்கள் சுய ஜாதகத்தை நல்லா இருந்துச்சுனாக்கா, இப்போ 3ஆம் இடத்துல வந்து கேது பகவான் வந்தாலும் பெருசாக உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் சூரிய பகவான் அது சார்ந்து தான் அந்த கேதுவுடைய பலன்கள் இருக்கும். சூரிய பகவான் எதை சார்ந்து இருக்காரு, என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு, என்ன ஆதிபத்தியத்துக்கு வராரு, அது சார்ந்து தான் அந்த கேது பகவான் இந்த பலன்களை கொடுக்கும். இந்த வயது காலகட்டத்தில் வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு வந்து மனை வாங்கக்கூடியது, இல்லை ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது மாதிரி உங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி வண்டி வாகனம் கன்ஃபார்மாக உண்டு. வண்டி வாகனம் மூலமாக ஒரு சில பேருக்கு செலவும் வைக்கும், அதையும் பார்த்துக்கணும் நீங்கள். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவிக்குள்ளே நிறைய நெருக்கடிகள், பிரிதல், அது மாதிரியான பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம். ரொம்ப நாளாக வந்து இவர் சரியில்லை, இவர் மூலிமா நிறைய ப்ராப்ளம், எப்போ பாரு நம்ம மேலே பாசமாக இருக்க மாட்டாரு, இப்படியா நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ ஓரளவுக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை பிறக்கும். முன்பு இல்லாத அளவுக்கு ஒற்றுமை இருக்கும். இந்த நேரங்களில் பூர்வீக சொத்து ஒரு சில பேருக்கு வரும். எதிர்பாராத தன வரவு, எதிர்பாராத பொருள் வரவு, அதே மாதிரி பண வரவும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதுவும் கொடுக்கும். ஏன்னா சுகஸ்தானாதிபதி தசைனா சும்மா சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு திடீர் வளர்ச்சிகளை கொடுக்கும். எப்படி இருந்தாலும் இப்படி ஆகிட்டார் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த காலகட்டங்களில். 47 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் கேது தசை. கேது தசை உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் லக்கணத்துக்கு 6, 8, 12 ஆகியவரோட வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கடுமையான கஷ்டங்களை கொடுத்துட்ருக்கும். அது மாதிரியான கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு கேது தசையில் ஓரளவுக்கு விடுதலை கிடைக்கும். இப்போ 3ஆம் இடத்துல மறையுது கேது பகவான், முயற்சி ஸ்தானத்தில் இருக்குது. கேது பகவான் தசையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகும். ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், அது மாதிரி இருக்கும். யாருக்கிட்டையுமே நெருங்கி பேச மாட்டீங்க, தனிமை விரும்பியாக இருப்பீங்க. இது மாதிரி மன அழுத்தங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. இது மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கேது தசையில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு வேலையில் இருக்கிறீங்க ஓரளவுக்கு போகும், வேலையில் நல்ல ஒரு மாற்றம். உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா, உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் இந்த கேது பகவான் குருவுடைய பார்வையில் 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, இது மாதிரியான பார்வையில் இருந்துச்சுனாக்கா இப்போ அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும். சகோதர சகோதரிகள் மூலமா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, அவங்ககிட்ட உதவிகள் கிட்ட அந்த உதவிகள் கிடைக்கும். உதவிகள் சார்ந்து நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள், இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒற்றுமைகள் பிறக்கும். சுய சம்பாத்திய சொத்து இல்லைனாக்கா இப்போ தகப்பனார் மூலமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். சகோதர சகோதரிகள் மூலமா நிறைய பிரச்சனைகள், சொத்து ரீதியாக நிறைய பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு இருக்கலாம். அது மாதிரியான பிரச்சனைகள் இப்போ இருக்காது. கடன் பிரச்சனை இருந்தால் கடன் பிரச்சனை தீரும். வண்டி வாகனம் மூலிமா நீங்கள் நிறைய லோன் எடுத்திருப்பீங்களா, அந்த லோன்லாம் இப்போ கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். 54 வயசுலேருந்து 74 வயசு வரைக்கும் சுக்கிரதசை. இந்த மத்தியம வயதில் வரக்கூடிய சுக்கிரதசை இந்த ராசிக்கு விரையாதிபதி 5 குடைவன், பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி, அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய தசை. இந்த தசை உங்களுக்கு எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி, பாக்கியஸ்தானத்தில் ராகு, 3ஆம் இடத்துல கேது, முயற்சிகளுக்கு வெற்றி, வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம், தொழிலில் நல்ல ஒரு மாற்றம், அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும். சொத்து ரீதியான நல்ல ஒரு ஏற்றம். வீடு கட்டணும்னு ரொம்ப நாளாக கனவு கண்டு இருப்பீங்க, இப்போ வீடு கட்டலாம்.
ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். வண்டி வாகன சேர்க்கை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். ஒரு சுயதொழில் செய்கிறீங்க, ஒரு சின்னதாக ஒரு தொழில் செய்கிறீங்க, அந்த தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி, பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வளர்ச்சி. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்த மாற்றுறது, ஒரு தொழிலை மாற்றுறது, இது மாதிரியே கொடுக்கும். இந்த சுக்கிர பகவான் 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டுருந்துச்சுனாக்கா நோய் நொடி பிரச்சனைகளை ஒரு சில பேர் கொடுத்துருக்கலாம், இல்லை கடன் பிரச்சனைக்கு கொடுத்துருக்கலாம். அந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க, நோய் நொடியிலேருந்து வெளியே வருவீங்க, மருத்துவ செலவுகள் கொஞ்சம் குறையும், சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். வீட்டில் யாருக்காவது திருமணம் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க, இது வரைக்கும் கைக்கூடி வராமல் இருந்தால் இப்போ வந்துடும். ஏன்னா ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி, பாக்கியஸ்தானாதிபதி தான். அந்த பாக்கியஸ்தானாதிபதி 10ஆம் இடத்துல. உங்களுக்கு இடம் சார்ந்து நல்ல ஒரு வளர்ச்சி, திடீர்னு ஒரு இடம் வாங்கி போடுறது, இடத்து மூலிமா லாபம். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டிருப்பீங்க, அது விலை போயிருக்காது, இப்போ விலை போகும், அது மூலிமா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுவீங்க. வச்ச நகையை மீட்டு வர்றது, அடகு வச்ச பொருள் எதுவாக இருந்தாலும் சரி, நகையாக இருந்தாலும் சரி, நிலமாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான லோன் வச்சுருந்தாலும் சரி, அந்த லோன் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. 74 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் சூரிய தசை. 3ஆம் அதிபதி தசை. 3ஆம் இடத்துல கேது, சூரியனோட வீட்டில் கேது. 9ஆம் இடத்துல ராகு, வீடு கொடுத்த கிரகம் சனி. இது பிள்ளைகள் வழியில் ஒரு சில நெருக்கடிகளை கொடுக்கும். வாரிசுகள் வழியில் எதையுமே கண்டு காணாமல் போகிறது நல்லது. நீங்கள் வந்து இப்போது ஏதாவது கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த தசா காலங்களில், சூரிய தசையில் மட்டும். ஏன்னா சூரிய தசை இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது. அதே மாதிரி சந்திரன்னு சொல்லலாம், சந்திரன் நியூட்ரல் இருந்தாலும் இந்த சூரிய தசையில் 80 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் சந்திர தசை. என்னோட கணக்குப்படி சந்திர தசைங்கிறது 2ஆம் அதிபதி தசை, பொருளாதார வரவு கொடுக்கும். இப்போ வீட்டில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். சந்திரன் அப்படிங்கிறது 2ஆம் அதிபதி, அதாவது குடும்பஸ்தானாதிபதி. இவர் வந்து நன்மை செய்யுமா தீமை செய்யுமானா நியூட்ரல் இருக்கிற இடத்த வச்சு இந்த சந்திர பகவான் தசை அப்படிங்கிறது. சந்திர பகவான் தசை நடத்துதுனாக்கா நட்சத்திராதிபதி யாருன்னு பார்க்கணும். இப்போ குருவோட நட்சத்திரத்தில் புனர்பூசத்தில் தான் சந்திரன் இருக்கார். இப்போ இந்த சந்திர பகவான் குருவுடைய நகர்வுகளை வச்சு தான் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். இப்போ ஜென்ம ராசியிலே குரு இருக்குது, குரு பார்வை ராகுக்கு இருக்குது, 3ஆம் இடத்துல கேது. இந்த சந்திர தசையில் மன அழுத்தம் நீங்கும், நோய் நொடி பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க, கடன் பிரச்சனைலேருந்து வெளியே வருவீங்க. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாமே கிளியர் ஆகும், நல்லாவே இருக்கும். சுய சம்பாத்திய சொத்து இல்லை பூர்வீக சொத்து எது மாதிரியான பிரச்சனைகள், ஒரு கோர்ட்டு கேஸ் போயிருந்தால் கூட இது எல்லாமே ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 90 வயசுலேருந்து 97 வயசு வரைக்கும் செவ்வாதசை. இந்த செவ்வாதசை இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது. இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாதசை ஆரம்பிச்சிலேருந்தே ஒரு சில பேருக்கு இந்த வயது காலகட்டத்தில், என்னோட கணக்குப்படி செவ்வாதசை 90 to 97 எடுத்திருக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் முன்ன பெண்ண வரலாம். செவ்வாதசை ஆரம்பிச்சிலேருந்தே நிறைய பேருக்கு வந்து நோய் நொடி பிரச்சனைகள் கொடுத்துருக்கும், மருத்துவ செலவுகள், உடல் உபாதைகளை கொடுத்துருக்கும். ஓரளவுக்கு உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க. ஆன்மீக சிந்தனை, ஆன்மீகம் சார்ந்து நீங்கள் முயற்சிகள் பண்ணிங்கனாக்கா உடல்நிலையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் விலகும். இந்த செவ்வாதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தில் பயிற்சியாகக்கூடிய ராகுவும் 3ஆம் இடத்துல பயிற்சியாகக்கூடிய கேதுவும் தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பார். நன்றி.